வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்திலிருந்து ராஜயோக வாஸ்துலேருந்து ரவின்னு பேசுகிறேங்க. இப்போ நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க ஃபோனில், சார் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு எத்தனை ஜன்னல் வச்சா நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு வீடு கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, தெற்கு திசை 4 திசை வீட்டுக்கும் 2, 4, 6, 8, 10, 12, 14 ரெட்டப்படையில் ஜன்னல் வரணும். அதாவது குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுக்கு முன்னாடி வாசலுக்கு 2 பக்கத்துலையும் 2 கண் மாதிரி, இதுதான் வாசல் அப்படின்னா 2 கண் மாதிரி ஜன்னல் 2 வரணும். இது ஒரு முக்கியமான கணக்கு. அதே மாதிரி வீட்டில் மொத்த எண்ணிக்கை எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அத்தனை ஜன்னலையும் எண்ணணும். சின்ன ஜன்னலாக இருந்தாலும் சரி, பெரிய ஜன்னலாக இருந்தாலும் சரி, அந்த ஜன்னலை என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது சமையல்கட்டில் இருக்கிற எக்ஸாஸ்ட் பேர் முதல் கொண்டும் அதுவும் ஒரு ஜன்னல். எக்ஸாஸ்ட் பண்ண வழியாக காற்று வெளியே போகுது. அப்போ அதுவும் ஒரு ஜன்னல் கணக்கு எடுத்து 14, 16, 18 ரெட்டப்படையில் வரணும். 6, 8, 10, 12 வரணும். அப்படி இருந்தால் அது வெற்றி தரும். அதனால் ஒரு வீட்டுக்கு ஒற்றைப்படையில் வாசலும் ரெட்டைப்படையில் ஜன்னலும் நாங்கள் எங்கள் கஸ்டமருக்கு வரக்குள்ள இந்த தவறு தான் ஜன்னல் வைக்கணும், இந்த அளவில் தான் வைக்கணும், இந்த அளவில் தான் வாசங்கள் வைக்கணும், அதை அளவாக கொடுத்து அந்த 4 நட்சத்திரம் கொடுத்து கட்ட சொல்லுவோம். அப்படிங்கிற எங்கே ஜன்னல் வச்சால் யோகம், எங்கே ஜன்னல் வச்சா யோகம் என்னன்னு கணக்கு இருக்குது. அப்போ அந்த வரைபடம் ஒருத்தர் போறக்குள்ள தான் அந்த நுணுக்கமான விஷயத்த சொல்ல முடியும். என்ன நியமம் ஒரு வீட்டுக்கு என்ன ஆகலாம், அதில் எந்த இடத்துல ஜன்னல் வச்சா யோகம், எந்த ஜன்னல் வச்சா யோகம் இல்லை அப்படிங்கிற கணக்கு சொல்ல முடியும். அதனால எல்லா விஷயத்தையும் இந்த ராஜயோக வாஸ்து அப்படிங்கிற புக்கில் ஒவ்வொருத்தரும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். ராஜயோக வாஸ்து அப்படின்னு கூகுளில் போனீங்க அப்படின்னா அதில் கூகுள்லேயும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு மக்கள் சந்தேகத்துக்கு சில கேள்விக்கு விடைகள் வச்சுருக்கோம், அதுலேயும் பார்த்து புரிஞ்சுக்கலாம். புக்கை வாங்கி பார்த்து பயன்பெற்றுக்கலாம். புதிதாக வீடு கட்டுபவர்கள் உங்கள் வீட்டில் வந்து ராஜயோக வாஸ்து சாஸ்திரம் பண்ணி நீங்கள் வாழ்க்கையில் மேன்மைக்கு வரணும். அதாவது இந்த கருத்துக்களை சொல்கிறதுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். வாஸ்து அப்படின்னா ஏதோ வாஸ்து எல்லாமே வாஸ்து ஆகாது. ராஜயோக வாஸ்துனா இந்த அளவு வைக்கணும்னு கணக்கு இருக்குது. அதெல்லாம் இதில் குறிச்சிருக்கணும். அப்படிங்கிற மக்களை மேன்மைப்படுத்தி கொடுத்துருக்கணும். அப்போ மக்களை மேன்மைப்படுத்தி கொடுத்துருந்து அவங்க வந்து சார் மூலியமாக வாங்கிட்டு போய் நான் கட்டி மேன்மைக்கு வந்துருக்குன்னு சொல்லியிருந்தா மட்டும்தான் அந்த கலை உண்மை. அப்படிங்கிற அந்த உண்மையை நிரூபிச்சிருக்கவங்கள புக்கை வாங்கி படித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் விஷயம் என்னன்னு புரியும். நீங்களும் ராஜயோகமாக இருங்க. ஜன்னல் ரெட்டப்படையில் ஜன்னல் எடுத்து வாழ்க்கையில் மேன்மைக்கு வாங்க. வணக்கம். அமேசான் கிட்டதில் கிடைக்கும் மற்றும் கற்பக புத்தக கலையம் சென்னை இல் கிடைக்கும்.